ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடையணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம எல்லாருமே அலாவுதீன் கதையை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அலாவுதீனுக்கு ஒரு விளக்கு கிடைக்கும். அந்த விளக்கு தேய்ச்சதும் ஒரு பூதம் வந்து அவன் நினைச்ச எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி நமக்கு ஒரு விளக்கு கிடைக்க மாட்டேதுன்னு நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா அந்த விளக்கு நமக்கு கிடைச்சு அதை நம்ம பயன்படுத்திட்டா போதும், இந்த பிரபஞ்சமே நமக்கு பூதமா வந்து உனது கட்டளை என் சாசனம்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துரும். சரி, எப்படி அந்த அற்புத விளக்க பயன்படுத்துறது? அதுக்கு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷனா அப்படின்னா என்ன? அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஈஸியான வழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபுல்லா பாருங்க. நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை அடையிறதுக்கு நான் சொல்ல போற மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட், மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? ஒன் லைன்ல சொல்லணும்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை பிரபஞ்சத்து மூலமா அடையிறது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உங்க ஆள் மனசோட சக்தியை வச்சுதான் பயன்படுத்த முடியும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க பணக்காரனா ஆகணும்னு நினைச்சா நீங்க உங்க ஆள் மனசு மூலமா நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்க மைண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த எண்ணத்தோட ஃப்ரீக்வன்சி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி கூட மேட்ச் ஆகும். மேக்னெட் எப்படி அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பொருளை அதுக்கு பக்கத்துல கொண்டு வரும்போது அட்ராக்ட் பண்ணிக்குதோ, அதே மாதிரி தான் இதுவும். உங்க ஃப்ரீக்வன்சி பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்வன்சி கிட்ட போனதோ அட்ராக்ட் ஆகும். இதத்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். பிரபஞ்சத்துக்கு உங்க ஃப்ரீக்வன்சி போயிருச்சுனாவே உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் நீங்க பணக்காரனா ஆக கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க மைண்ட் முழுக்க முழுக்க நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே இருக்கிறதுனால பாக்குற எல்லாத்தையுமே உங்க இலக்குக்கு ஏத்த மாதிரி தான் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க வேலை செய்யும் போது நீங்க நினைச்சபடியே உங்களால பணக்காரனாக முடியும். சோ இப்படிதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுது. இன்னும் இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சைக்கிளிக் ஸ்டெப்ஸ்ல சொல்லலாம். ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல அந்த எண்ணங்களை சேகரிக்கணும். நெக்ஸ்ட் அதை உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு அனுப்பி நீங்க பணக்காரனா ஆகணும் அப்படின்னு புரிய வைக்கணும். சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நான் பணக்காரன் ஆவனா மாட்டனா அப்படின்னு ஒரு டவுட்டான எண்ணத்தை நீங்க வச்சீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிக்காது. சோ நீங்க என்ன விஷயங்களை நினைச்சாலுமே அதை கான்பிடென்ட்டா நினைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஃப்ரீக்வன்சியா வெளியாகி யூனிவர்ஸ்க்கு சென்ட் ஆகும். நெக்ஸ்ட் அது யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சி கூட மேட்ச் ஆகி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களுக்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். அந்த வாய்ப்பை நீங்க கெட்டியா பிடிச்ச வேலையை பண்ணிட்டா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பணக்காரனா ஆகிடலாம். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை யூஸ் பண்ணித்தான் நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் லைக் ஸ்டீவ் ஹார்வி, ப்ரூஸ் லீ, அர்னால்ட், விராட் கோலி, சொன்ன லிஸ்ட் பெருசா போய்கிட்டே தான் இருக்கும். இவங்க எல்லாருமே லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில நினைச்ச மாதிரி வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. சரி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இன்னொரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயுமே வரும். இது இவ்ளோ பெரிய ப்ராசஸா இருக்கே, இத பண்ண எவ்வளவு நாள் ஆகும்னு யோசிப்போம். இதுக்கு ஸ்பெசிபிக்கான ஆன்சரை சொல்லவே முடியாது. நீங்க வச்சிருக்கக்கூடிய கோல்ஸ் அண்ட் உங்களோட கான்பிடன்ட் லெவலை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஆனா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க போயிட்டு இருக்கக்கூடிய ஆபீஸ் ஒர்க் உங்களுக்கு பிடிக்கலனா லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி வேற நல்ல வேலை அதிக சம்பளத்தோட கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு வச்சுக்கலாம். அதனால உங்க மைண்ட்ல நான் வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 1 வீக் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த 1 வீக் அப்புறம் அப்படி ஒரு விஷயத்த நீங்க நினைச்சதையே மறந்துட்டு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த மாதிரி நீங்க பண்றப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்ய ரொம்ப நாள் ஆகும். ஆனா இன்னும் ஓபனா சொல்லணும்னா, நீங்க வேற வேலைக்கு போகணும்னு நினைச்ச விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுதான். சோ நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் கான்பிடென்ட்டா மறக்காம உங்க ஆசையை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. பிரபஞ்சத்துக்கு நீங்க கண்டினியூஸா இந்த ஃப்ரீக்வன்சிஸை அனுப்பும் போதுதான் உங்களால நீங்க ஆசைப்பட்டதை அடைய முடியும். ஒரே நைட்ல நான் பணக்காரன் ஆகணும், ஒரே வாரத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும், இந்த மாதிரி நீங்க எல்லாமே சீக்கிரமா நடக்கணும்னு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்களோட கோல்ஸ் பெருசா இருக்கும்போது கண்டிப்பா அது நடக்கிறதுக்கான நேரமும் அதிகமாகும். சோ பொறுமையா இருங்க, கான்பிடென்ட்டா இருங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும்னு நம்புங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை
நீங்க உங்க வாழ்க்கையில எந்த பகுதிக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம். லைக் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், டாப் கம்பெனிஸ்ல நீங்க பிளேஸ் ஆகணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும், பணக்காரனா ஆகணும், நல்லா என புரிஞ்சுக்க கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும், எனக்கு ஒரு அழகான வீடு வேணும், கார் வேணும், பைக் வேணும் அப்படின்னு எந்த விஷயத்த வேணும்னாலும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நீங்க அட்ராக்ட் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. இப்போ நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நீங்க நினைச்ச விஷயங்களை அடைய முடியும். நீங்க நினைச்ச விஷயத்த அடையணும்னா அதுக்கு நான் சொன்ன அந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய டாபிக்ஸ் தான். பட் இந்த வீடியோல உங்களுக்காக அதை ஷார்ட்டா சொல்றேன். டெப்தா தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். சரி, இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்றதுக்கான வழிகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்க கோல்ஸ் என்னவோ அதை தெளிவா நோட் பண்ணிக்கணும். கோல்ஸை தெளிவா செட் பண்ணினாதான் அதை நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு புரிய வைக்க முடியும். நம்ம ஒரு கடைக்கு போனா கூட என்ன வேணும்னு தெளிவா கேட்டா மட்டும்தான் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம தெளிவான கோல்ஸை வச்சாதான் சப்கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நினைச்ச விஷயத்தை அடைய முடியும். சோ ஒரு பேப்பர் அண்ட் பெண்ணை எடுத்துக்கோங்க. அதுல நீங்க வச்சிருக்கக்கூடிய கோல்ஸை டீடைல்டா எழுதிக்கோங்க. பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய விஷயத்தை எழுதிக்கோங்க. வானத்துல பறக்கிற அந்த பறவை என் வீட்டுக்கு வரணும், நைட்ல வானவில் தெரியணும் அப்படின்ற மாதிரி கோல்ஸை செட் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க வாழ்க்கைக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்களோ அதை கோல்ஸா உங்க நோட்ல எழுதிக்கோங்க. மத்தவங்களுக்கு ஆபத்து இல்லாம இருக்கா அந்த கோல்ஸ் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், உங்க கோல்ஸ் ரெடி. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்ல உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு அந்த கோல்ஸை நீங்க புரிய வைக்கணும். நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு உண்மை எது பொய் எது அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது. அதனால நீங்க வச்சிருக்கக்கூடிய கோல்ஸை உண்மையா ஆல்ரெடி நடந்த மாதிரியே நீங்க நினைச்சு பாக்குறப்ப அது உங்க ஆள் மனசுல ஆழமா ஸ்டோர் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நீங்க ஆல்ரெடி ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணலாம். சப்கான்சியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், அசம்ஷன் மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. அதுல எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். எப்படி சப்கான்சியஸ் மைண்டை லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பயன்படுத்துறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் டைப் பண்ணுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்றேன். இந்த ஸ்டெப் வரைக்கும் தான் உங்களால பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்க சரியா பண்ணிட்டாவே உங்க மைண்ட்ல இருந்து வெளியாகக்கூடிய எனர்ஜி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பிரபஞ்சத்தோட எனர்ஜி கூட மேட்ச் ஆகி அட்ராக்ட் ஆகும். அடுத்து உங்க கோல்ஸ்க்கான வாய்ப்பு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அடுத்து நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே அந்த வாய்ப்பை கெட்டியா புடிச்சு உங்களோட கோல்ஸ்க்காக வேலை செய்ய வேண்டியதுதான். இந்த ஸ்டெப் கொஞ்சம் கஷ்டமானது தான். ஆனா இதை நீங்க சரியா பயன்படுத்தி உங்க வேலையை பண்ணிட்டா போதும். நீங்க ஆசைப்பட்ட விஷயம் என்னவா இருந்தாலும் உங்களால அடைய முடியும். ஒன்ஸ் நீங்க ஆசைப்பட்டதை அடைஞ்சதும் அப்படியே விட்டுறாம நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. பிரபஞ்சத்துக்கு இந்த நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்தும் போது இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க ஸ்டார்ட் ஆகும். சோ அவ்வளவுதான். கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்களை பயன்படுத்தி உங்க கோல்ஸை அடைய வாழ்த்துக்கள். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்க கோல்ஸை அடைஞ்சிருக்கீங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு அது கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.